இனிய வணக்கங்கள். நம்ம தமிழ் வகுப்புல உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, உயிர்மெய் எழுத்துக்கள்ல இது வரைக்கும் மெய் எழுத்து கூட அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ அது வரைக்கும் வந்து அது சேர்ந்தா அது என்ன மாதிரி உயிர்மெய் எழுத்தா மாறுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இன்னைக்கு அடுத்த உயிரெழுத்து என்ன உயிரெழுத்து? ஓ. அதாவது ஓன்ற உயிரெழுத்து இக்கு இங்கு இச்சு இங்கு அந்த அந்த மெய்யெழுத்து கூட சேரும் பொழுது என்ன உயிர்மெய் எழுத்து உருவாகுது, அதை எப்படி உச்சரிக்கிறது, அதை எப்படி எழுதுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல உச்சரிப்பு. இக்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஹோ. ஹோ. சரிங்களா? ஓ சவுண்ட் தான் சொல்லணும், ஓ சவுண்ட் சொல்லக்கூடாது. சரிங்களா? இது ஓ தான். ஓ. அதாவது ஓவன்னா கிடையாது. சரிங்களா? ஓனா தான். அதனால ஓ அந்த சவுண்ட்ல தான் நீங்க உச்சரிக்கணும். இக்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஹோ. அடுத்தது இங்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு இங்யோ. 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 அடுத்து இச்சு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஷோ. ஷோ. இஞ்சு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஞோ. 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 அடுத்து இட்டு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு டோ. டோ. எண்ணு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நோ. 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 அடுத்து இட்டு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. 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 இந்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நோ. 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 இப்பு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஹோ. 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 இம்மு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு மோ. 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 இ பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு யோ. 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 இரு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ரோ. 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 இல்லு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு லோ. 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 இவு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஓ. 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 எழு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ரோ. 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 எள்ளு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு லோ. 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 இட்டு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ரோ. 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 இன்னு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நோ. 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 சரிங்களா? இப்ப வந்து இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துல எல்லாம் என்ன இருக்கு? ஏற்கனவே இந்த சிம்பல், இந்த குறியீடு நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இதுல என்ன இருக்கு? ஒற்றை கொம்பு. ஒற்றை கொம்பு கே இங்கே சேல படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே ஒற்றை கொம்பு தான். அடுத்தது அடுத்தது என்ன இருக்கு? ஒரு புள்ளி இல்லாத இந்த உயிர்மெய் எழுத்து இருக்கு. சரிங்களா? புள்ளி இல்லாத எழுத்து இந்த க ஞ ச ஞ ட அதெல்லாம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு துணைக்கால். துணைக்காலும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, எப்படி எழுதுறதுன்னு தெரியும். கா ஞா சா அதுல என்ன போடுறீங்க? துணைக்கால் போடுறீங்க இல்லையா? அப்ப எப்படி எழுதணும்? வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒற்றை கொம்பு, அடுத்து புள்ளி இல்லாத அந்த மெய்யெழுத்துல இருந்து இந்த புள்ளி எடுத்துட்டா என்னது? அது உயிர்மெய் எழுத்து ஆயிடும். சரிங்களா? புள்ளி இல்லாத எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு துணைக்கால். சரிங்களா? ஒற்றை கொம்பு, புள்ளி இல்லாத எழுத்து, அடுத்தது ஒரு துணைக்கால். இது போட்டீங்கன்னா என்னது? சோ ஞோ சோ ஞோ டோ நோ சோ நோ போ மோ யோ ரோ ரோ ஓ ரோ லோ ரோ நோ. இது கிடைச்சிடும் நமக்கு. சரிங்களா? இதுதான் உச்சரிப்பு, அப்புறம் எழுதுறது. அடுத்தது வந்து இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த இக்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு கோ, அடுத்துல இருந்து இன்ன பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நோ, அந்த 18 எழுத்துக்களையும் என்ன பண்ணணும்? நீங்க 3 தடவை பார்த்து வாசிச்சு அனுப்பணும். அதே மாதிரி 3 தடவை எழுதி அனுப்பணும் பார்த்து. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ சோ மச்.